இன்னைக்கு நம்ம பேச போறது ஃபால் ப்ரிவென்ஷன் ஃபார் எல்டர்லி. ஃபால் ப்ரிவென்ஷன்னா கீழ விழாம இருக்கிறது எல்டர்லி பெரியவங்களுக்காக. ஸோ ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறமா நம்மளுக்கு தெரியாமலே அபோவ் 50 பார்த்தீங்கன்னா, ஒரு சிலது மறக்கிற இது வரும். நடக்கிறது வந்து முந்தி மாரி ஸ்பீடா இல்லாம போலாம். நெறைய இஷ்யூஸ் வரும். அது நம்மளுக்கு தெரியாமலே உள்ள உள்ள வந்துட்டுருக்கும். அத வந்து ஸ்லோலி நம்ம ரியலைஸ் பண்றது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 55, 60க்கு போறப்ப தான் நம்மளுக்கு தெரியும். மற்றவங்களுக்கு தெரியலாம். நம்ம பர்சனலா ரியலைஸ் பண்றது அரவுண்ட் 60. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா, மெயின்லி ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னுவாங்க. ஆஸ்டியோபோரோசிஸ்னா போன்லாம் வீக் ஆயிடுறது. அத பத்தி நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். இப்ப நம்ம ஃபால் பிரிவென்ஷன்ல பார்த்தீங்கன்னா, நடக்கிறது வந்து நம்மளுக்கு நார்மலா ஸ்ட்ரெய்ட்டா நடக்கிறது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கலாம். இல்ல வந்து ஒரு த த கொஞ்சம் நம்ம சரியா நடக்க முடியாம தடுக்கிற மாரி இருக்கும். இல்லன்னா நம்ம வந்து டக்குன்னு புடிச்சிட்டு நடக்கிற மாரி இருக்கும். அதெல்லாம் நமக்கு தெரியாமலே சப்கான்ஷியஸ்ல நம்மளுக்கு அந்த இது ஃபீல் பண்ணி நம்ம பண்ணுவோம் அத. ஸோ அதுக்கப்புறம் ஸ்லோலி பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 65, 70 இயர்ஸுக்கு அப்புறமா நெறைய இந்த தடுக்கிட்டு, உழுந்து, அடிபடுறது, ஃப்ராக்சர் ஆறது எல்லாமே பார்ப்போம் பெரியவங்கள்ல. அத வந்து எப்படி பிரிவென்ட் பண்றதுன்னா, முந்திலேருந்தே அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு கேட் ட்ரெய்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சர்டன் எக்ஸர்சைஸஸ் இருக்கு. நேரா மிரர் வைப்பாங்க. அவங்க அந்த பார புடிச்சிட்டு நடந்து போறது, காலுக்கு மினிடி பாதம் மேல பாதம் வச்சுட்டு நடக்கிறது, அந்த மாரிலாம் ஃபிசியோதெரபிஸ்ட்க்கு தெரியும். அவங்க சொல்லிக் குடுப்பாங்க. ஸோ அந்த மாரி பண்ணோம்னா, நம்மளோட கேட் ட்ரெய்னிங் நல்லா ஆச்சுனாக்கா, சில பேரு ஸ்டிக் வச்சுட்டு நடக்கிறவங்க கூட வித்தவுட் ஸ்டிக் நடக்கிற மாரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு கான்ஷியஸ் வந்து நடக்கிறது அவங்க ப்ராப்ளம் இல்லாம நடப்பாங்க. அதே சமயத்துல ஃபால் ப்ரிவென்ஷன்ன்றதுக்கு இதோட முடியல. நம்ம வீட்டுக்குள்ள கூட நம்ம வந்து எங்கேயும் தடுக்காம இருக்கிறதுக்கு நெறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணினோம். பர்ட்டிகுலர்லி நம்ம வீட்ல வயசானவங்க இருந்தாங்கன்னா. குழந்தைங்க வீட்ல இருக்காங்கன்னா, அவங்களோட விளையாட்டு சாமான்லாம் நம்ம தெரியாம கீழ போட்டு வச்சிருப்போம். தண்ணி விழுந்திருக்கும். அதெல்லாமுமே அவங்களுக்கு ரிஸ்க்கு. கால்ல தடுக்கிட்டு அவங்களுக்கு டக்குன்னு புடிக்க வராது. பேலன்ஸ் வராது. ஸோ, அதனால அவங்க கீழ விழுந்துடலாம். தண்ணீல கால்ல ஸ்கிட் ஆயிடலாம். பாத்ரூம்ல தாங்க நெறையா மெயினா ஃபால் நடக்கிறது. அதுல தலையில அடிபடும். அதனால ஹெட் இன்ஜுரி ஆயி சில பேருக்கு டெத் கூட ஆகும். ஒரு தடவ கீழ விழுந்துட்டோம்னா, அதுக்கப்புறம் பாடி நார்மல் இதுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம முந்தைய தடுக்கிறது பிரிவென்ஷன் தான் பெஸ்ட்டு. பாத்ரூம்ல பார்த்தீங்கன்னா, ரெயிலிங்ஸ் இருக்கும். நம்ம நடக்கிறப்ப புடிச்சிட்டு நடக்கிற மாரி, அங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டா இருக்கட்டும், இல்ல கீழ உட்காரணும்னா புடிச்சிட்டு உட்கார்ற மாரி, புடிச்சிட்டு நிக்கிற மாரி. ஸோ அந்த மாரி இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட், தைரியம் இருக்கும் அத வச்சுட்டு. ரூம்லேருந்து வெளில வந்தாங்கன்னாலும், அவங்களுக்கு வந்து எதுவும் டக்குன்னு புடிக்கிற மாரி இருக்கணும். சில பேர் வீட்ல பார்த்தீங்கன்னா, வேணும்னே டேபிள், சேர் அந்த மாரி கொஞ்சம் பெருசா போட்டிருப்பாங்க. ஸோ டக்குன்னு அத புடிச்சிட்டு அவங்க நடந்து போற மாரி. நைட் டைம்ல பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம், பாத்ரூம் போணும்னு சொல்லிட்டு நைட்ல ஏஞ்சி, இருட்டுல எங்கேயாச்சும் தடுக்கிட்டு கீழ விழுறதும் நடக்கும். அதுக்கு வந்து நம்ம 0 வாட் பல்ப் போட்டுக்கலாம். நம்ம வந்து அதுக்காக அவங்களுக்கு லைட்டு கீழ வச்சு, போறதுக்கு மார்க் பண்ணி, அந்த இதுல லைட் போடுறதுனா மேபி டூ எக்ஸ்பென்சிவ், மே நாட் பி ஃபிசிபிள் ஆல்சோ. அதே 0 வாட் பல்ப் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு ஏஞ்ச உடனே தெரியும். எங்க போறாங்க? எங்க கால வைக்கிறாங்க? கீழ எதுவும் விழுந்திருக்கா? எத வேணாலும் அவங்க பார்க்கலாம். ஸோ, அதனால அது முக்கியமா பார்க்கணும். ஸோ, கீழ எதுவும் இஷ்டத்துக்கு கீழ போடாம இருக்கணும். புடிச்சிக்கிற மாரி அவங்களுக்கு வேணும். பிளஸ் நைட் டைம்ல வந்து லேம்ப் இருக்கிற மாரி இருக்கணும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஃபால் பிரிவென்ஷனுக்கு மோஸ்ட் ஆஃப் த இதில நம்ம யூஸ் பண்ண வேண்டிய டெக்னிக்ஸ் இந்த இது. இத தவிர வேற ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுதுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இல்ல நீங்க உங்களோட சஜஷன்ஸ் குடுத்தீங்கன்னா, இது நெறைய பேருக்கு தெரிஞ்சு ஃபால வந்து பிரிவென்ட் பண்ணலாம். தட் இஸ் ஃபால் பிரிவென்ஷன் பண்ணலாம். பண்றீங்களா?